இப்போ அமைச்சர்கிட்ட உதவியாளர் ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போகிறார், மீட்டிங் முடிய இன்னொருக்கா உங்களை சந்திக்க மாட்டேன். நான் கேட்டது வந்து உயரிய இந்த மக்கள் சபையில் மக்களுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை கேட்டேன். இப்போ நீங்கள் இதில் சொல்கிறதான் அமைச்சர் சரியான ஒரு பதில். என்ன முடிய சந்திக்க சொல்லி உங்களோட பிரதிநிதி வந்து என்னட்ட சொல்லிட்டு போறேன். அப்போ அது சம்பந்தமா என்ன விஷயம், அது சம்பந்தமா நீங்க கதைக்க போறீங்கன்ற விஷயத்தை இதுலயே சொல்லுங்க. எங்கட பிரச்சனை இதை தவிர போற எங்கேயும் கதைக்கப்படாது. நீங்க தனியா கூப்பிட்டு என்ன கதைக்கிறேன்டா அது வந்து என்ன மிரட்டுற சம்பந்தமான விஷயமா தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர தீர்வு தர்ற விஷயமா இருக்காது. தீர்வு தரக்கூடியதா இருந்தா இந்த இடத்துல நீங்க சொல்லலாம். அடுத்தபடியும் கௌரவ உங்களோட ஆளுமை குறைபாடு அமைச்சர், உண்மையில நீங்க ஒரு உரிய முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா உங்களோட ஆளுமை குறைபாடுன்னு நான் சொல்லி வெளிவடக்கில் நாங்கள் இனி தொடர்ச்சியா போராட்டம் மட்டும்தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். யாருமே எங்களை கண்டுகொள்றீங்கல்ல, போராட்டத்தோட தான் மக்கள் இனி. வடக்கு மாநிலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் வழங்கப்பட்டமை தொடர்பாக முன்வைத்திருக்கின்றனர். கௌரவ அமைச்சர் அவர்களே, பெரிய பாரம்பரியமான விடயம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு ஒரு மேலதிக கல்வி படிப்பாளர் 23/2/2026 எட்வின் வில்லியம்ஸ் என்று கலகல என்ற ஒரு வெளி மாவட்டத்தை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் பாடசாலைகளுக்கு பைபிள் விநியோகத்துக்கான அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதில் இன்னொன்று நடக்குது. இது நான் நினைக்கிறேன் 2-3 மாதத்துக்கு முன்னமே எனக்கு சரியாக தெரியல. இவரோ இன்னும் ஒரு பிடிஓவும் எனக்கு தெரியல. அவர் டிரான்ஸ்ஃபரில் வந்த பொழுது அங்கே இருக்கிற இப்போ அரசாங்க அதிபற்ற படங்கள் இருக்குது. எல்லாம் 3 சாமி, 3 சாமி சேர்ந்து புத்தசாமி, கிறிஸ்தவசாமி, எல்லா சாமியும் இருக்கு. அது அவர் வந்து எவ்வளோ காலம் எல்லா இடம் இருக்கு. அவரை தூக்கி எறிஞ்ச ஒரு வரலாறும் இருக்குது. இப்போ இன்னும் மிக பாரதூரமாக இது ஒரு மத குரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு கல்வி படிப்பாளர் எவ்வாறு அனுமதிக்கலாம், எந்த இதை அங்கீகரித்து அங்கீகரிக்க அனுமதியோட இவர் அந்த கடிதத்தை அளிக்கிறவர் அதுக்கு எதிரான நடவடிக்கை. இது சம்பந்தமாக இந்த கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த மாகாண அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு பிரதி படிப்பாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அது கடிதம் அனுப்பினோடு எங்களை முறையிட்டோம். இந்து அதில் பொதுப்படியாக விநியோகிக்கப்பட்டு தான் போட்டது. அதில் அந்த இந்து மக்களுக்கு விநியோகிக்கப்படே இல்லை. ஆனால் அது தவறான கடிதம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தவறான கடிதம். அதை நாங்கள் உடனடியாக நான் அதை எனக்கு தெரிந்த உடனே மாகாண பணிப்பாளருக்கு சொல்லி அந்த கடிதம் திருத்தப்பட்டது. பிறகு நாங்கள் ஆராய்ந்து ஒரு விரிவான அறிவுறுத்தல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதுவும் வந்து அந்த எல்லா கிறிஸ்தவ மதத்தில் ஆக்களுக்கும் வழங்கப்படுவதும் அல்லவாம். அதில் 2 பிரிவு இருக்குது. அது நொன் ஆர்சிக்கும் மற்ற ஆக்களுக்கும் மற்ற ஆர்சிக்கு வழங்கப்படுவது இல்லையாம். அது நொன் ஆர்சிக்குரிய புத்தகம் தான். நாங்கள் அதை சொல்லி இருக்கிறோம். என்னென்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே கொடுக்கலாது. அதை கல்வி தினங்களுக்கு அவர் கொடுக்க விரும்பினா கொடுக்க வேணும். அதே அந்தந்த சமய சம்பந்தமான ஆசிரியர் பொறுப்பேற்று அந்தந்த அந்த பிள்ளைக்குரிய எந்த சமயத்துக்குரியதுக்கு உரியதோ அதை மட்டும் கொடுக்க சொல்லி அறிவுறுத்தல் வாங்க. அது கூட பிள்ளை என்னென்றால் கல்வி திணைக்களம் இது ஒரு சபை, இது எங்கேயோ இருக்கிற ஒரு சபை. இந்த வடக்கும் அதில் அந்த கடிதத்தில் ஒவ்வொரு மாகாணம் 5 மாவட்டம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து இது மிக மிக முக்கியமான பாரதூரமான விடயம். பைபிள் கொடுக்கறது கல்வி திணைக்களத்தில் வேலையே அல்ல. அப்போ நாங்களெல்லாம் தேவார புத்தகங்களை கொண்டு திரிஞ்சோடு கொடுக்கலாமா? உங்களோட வேலை, உங்களோட கல்வித்தில் அது அப்படி ஒரு பைபிள் கொடுக்குறோண்டா அது வந்து அரசு திணைக்களத்தில் அச்சிடப்பட்ட புரியாது. இது அதான் வேற பைபிள், இவர் வேற பைபிள். ஜீசஸ் ஒரு ஆள் தானே. அப்போ என்னென்னு 3-4 பைபிள், 5-6 பைபிள், 5-6 இதுக்கெல்லாம் சபை எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இது அதுவும் கூட பிள்ள. இது மதவாதத்தை வளர்க்கிற ஒரு அரசாங்கம். நான் இப்போ சொல்கிறேன், யூ ஷுட் டேக் ஸ்ட்ராங் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தட் ஃபெலோ. கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியாது. இது அந்த இந்த எங்களோட சபையில், மாகாண சபையில், அரச சபையில் எத்தனையோ நல்ல கிறிஸ்தவ உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அப்போ இதுவர் வந்து தன்னுடைய ஏதோ ஒரு சபையினுடைய ஆளாக ஒரு அதிகாரியாக இருக்க முடியாது. தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இப்படியே ஷேப் பண்ணக்கூடாது. இப்படியே எல்லாரும் தெரிவிக்கிறோம். பைபிளை கொண்டு தெரிவிக்கிறோம், எங்களை குரானத்தை கொண்டு தெரிவிக்கிறோம், நாங்கள் தேவார புத்தகம் கொண்டு தெரியும். இட்ஸ் ஆல் ராங்.
இந்த 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 மண்ணுக்கு ஒப்பாத ஒரு விடயம். நான் அறிக்கப்படையில உங்களை 3ஆம் தேதி எழுதிதான் கடிதம் மீடியா போயில்லை. இப்ப இங்கே சொல்லணும் பண்றதுக்காக சொல்றேன். நடவடிக்கை எடுக்க வேணும்ன்றதை நான் வலியுறுத்துறேன். ஏன்னா அந்த அமைப்பு கேட்டிருந்தது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்குறதா தான் அவங்க அதை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தவங்க. அந்த கடிதம் கொடுக்கக்குள்ள அவங்க அந்த அதாவது இப்போ கல்வி அதுக்கு இப்போ பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறது. இப்போ பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறத மத ரீதியான இதில் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதானே? கல்வி திணைக்களத்தால் அல்லது கல்வி அமைச்சால் அல்லது மாகாண கல்வி அமைச்சால் நிறைவேற்றப்பட்ட ஏதாவது சுற்று விருப்பங்கள் அல்லது வேறு கேட்டால் ஒரு பைபிள் ஒன்று இருக்குது நமக்கு, சரியா? குரான் சொல்லி ஒன்று இருக்குது, சரியா? அப்போ அது அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் பல இதுகளை வந்து நாங்கள் இப்படி பெற்றுக் கொடுக்கறதுக்கு முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பிறகு இது மத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது. இல்லை சார், அதில் என்னென்னா இப்போ லைப்ரரிகளில் ஆல்ரெடி பைபிள் இருக்குது தானே, ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்குது லைப்ரரியில் இருக்குது பைபிள். இல்லை, இது வந்து கல்வி அமைச்சால பாட புத்தகம் மாதிரி அச்சிடப்பட்டதா? இல்லை இல்லை லைப்ரரியில் இருக்குது தானே. இல்லை, நீங்கள் அது ஒன்றும் இல்லை. என்னென்னா இது ஒரு மத ரீதியான கன்சர்ன் ஏற்படுத்தி இருக்குது. அது எல்லாத்த கருத்தை கொண்டு இதை நீங்கள் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி போட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி ஆனால் தொடர்ந்து பேச்சு வந்தது நீங்கள் ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு அறிக்கையோ கொடுத்துருவோம். அது வேற பிரச்சனை. அவங்க கேட்டது வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் மாத்திரம் தான் கேட்டது, வேற இந்து பிள்ளைகள் நீங்கள் அதில் கடிதம் அடிக்க மாறி அடிச்சுட்டாங்க. சரி, பிறகு திருத்தம் ஒன்று செய்திருக்கிறீங்க. இது ஒரு பெரிய விஷயமாக இஷ்யூ பண்ண உங்களுக்கு தெரியும். தமிழ் மக்கள்கிட்ட மத ரீதியான உணர்வுகளை எப்போதும் பிரயோகித்தவர்கள் இல்லை. ஆனால் சின்ன இப்போ தவிசாளர் தலைவர் சொன்னது போல ஒரு விஷயங்கள் நாளைக்கு திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வேற மனநிலைகளை மாற்றலாம். ஆகவே இதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இந்த பிரச்சனையை ஒத்தி வைக்கும் அப்புறம் ஆறுதலாக பார்க்கலாம். இல்லை, அவங்க சொல் பண்ணிட்டாங்க, அந்த அமைப்பே சொல் பண்ணிட்டாங்க, கொடுக்கலன்னு சொல்லி சொல் பண்ணி வழங்குற விஷயத்தை விடுவோம். அப்படி இருக்கட்டும். கல்வி திணைக்களத்துக்கு பைபிள் கொடுக்குற வேலை இல்லை. சரி, அது புத்தகம் கொடுக்க கூடாது. அது கல்வி திணைக்களம் கொடுக்கட்டும். வேலை சரி, ஓகே, சரி. சபையோட புத்தகம் இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பியாக மேடையில் இருந்தவா, அது வேற விஷயம். ஆனால் அனுப்பல. சரி, இதில் ஒரு விடயம் தவறவிடப்பட்டது. பவானந்த ராஜா எம்பி அவர்கின்ற கோரிக்கை கார்நகர் ஊர்காவத்துறை பாதை சேவையை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். திறக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை பாதை சர்வீஸ் கொடுக்கக்கூடிய வசதி இருக்குமா? பெரிய கார்னர் பெரியதானே. இந்த நான் ஒரு வசனம் சொல்லணும், நான் வறுமையாக ஒன்றும் கதைக்கிறது இல்லை. நான் நெடுந்தாறு இருக்கைக்குள்ளேயே சொன்னேன், எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி ஓடுவோம், அதில் கண்டிஷன் சரியில்லை என்று. குமுதுனி இருக்கைகளையும் சொன்னால் எல்லா விஷயத்தையும் சர்வீஸை மட்டுப்படுத்தி ஓடுவோம், அவங்களோட ஓட்டுற நிலைமைக்கிற மாதிரி ஓட சொல்லி அப்படி ஒன்றும் கேட்காம சனி ஞாயிறு போயா நாள் எல்லா நாளும் போய் ஓட விட்டு தான் இந்த நிலைமை வந்தது. இப்போ இதுவுக்கும் ஏதாவது ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஓட விட்டால் நாளைக்கு நின்றா இதே இடத்துல நாங்கள் இதே பேச்சு தான் வாங்க வேண்டி வரும். அது ஒரு பழைய பெரி. அதுக்கு பென்ஷன் வந்துடும். ஆனால் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையே அந்த சர்வீஸ் நாங்கள் செய்வோம், பிரச்சனை இல்லை. எழுதாரக உங்களுடைய மாகாண சபை எழுதார எங்கடைய இல்லை, அது எழுதாரக படையில யார் பொறுப்பு? ஞாயிற்றுக்கிழமை ஓடலாம் சார், நான் ஒழுங்குபடுத்தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஓடைக்குள்ள ரிப்பேர்ஸ் வந்து நிப்பாட்டப்படைக்குள்ள இங்கே என்ன எழுப்பி வச்சு கல்வி கேட்கக்கூடாது. மாகாண சபையின் செயலாளர் உள்ளூராட்சி மூட்டை எழுதாரக தீர்மானம் எடுத்திருக்கு. அது பயன்படுத்த முடியாதுன்ற காலத்தால அதை ஏல விற்பனைக்கு விடுவதற்குரிய தீர்மானம் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டு அதுக்குரிய தொடர் நடவடிக்கை பிரதேச செயலாளர் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதை வித்து போட்டு போட்டு எடுக்கலாம். அடுத்தபடியும் கௌரவ சிவஞானம்
ஐயா அவர்களால் முன்வைக்கப்பட்டது கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர்களுக்குரிய ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தாமதம் அடைதல். ஓய்வூதியங்கள் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஒழுங்காக தான் நடக்குது, அதெல்லாம் குறை சொல்ல இல்லை. கல்வி திலக்கல் இது ஒரு அனுபவத்தை தான் நீ பங்கு. நான் ஓய்வூதிய என்ற வகையில் ஒரு வங்கியில் போய் மிக பிரபலமான ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஓய்வூதியர், ஒரு ஆசிரியர், முதல் நாள் ஆசிரியர் அடைய வச்சு கொண்டு திரிகிறார். அவர் அதில் கழிக்க அந்த பென்ஷன் ஒரு வருஷத்துக்கு மேலால் ஃபைனலைஸ் பண்ணல. அதுக்கு காரணம் விசாரணை இருக்குது. விசாரணை அமைச்ச பொறுப்பு இல்லையே. ஓய்வூதியாரன் போய் சாப்பிட்றது ரெண்டு ஒரு வருஷமா நீங்கள் இவ்வாறு என்ன செய்த நீங்கள் மாதக்கணக்காக வச்சுட்டு அவனை ஓய்வூதியமும் தெரியும் தானே. ஒரு மிக பொறுப்பான ஒரு குடும்பத்தினுடைய ஆளவன் வங்கியில் போய் நின்று அடைய வச்சு கொண்டு நிற்கிறார். வீடு வச்சு மாற்றி வைக்கான என்னுடைய நண்பனை கொஞ்சம் சொல்கிறேன், இப்படி நடக்குதுன்னு. கல்வி திணைக்களம் தயார் செய்து எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், விசாரணைன்றது உங்களோட இல்லை. அவன் ஓய்வு செய்து மட்டும் ஒரு வருஷம் என்ன செய்ய நீங்கள். நான் பள்ளிக்கூடத்தை சொல்ல விரும்புகிறேன், அவர் மிக பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு நல்ல ஆசிரியர். அப்போ என்ன நடக்குன்னு அவரை கேட்ட விசாரணை நடக்குது. அவர் என்ன கொலையாக செய்தவர் மறுபடியும் போய் ப்ரொஃபஷனல் பென்ஷன் நீங்கள் ஞானம் எல்லாம் பெஞ்சம் தான் எடுக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் நீங்களும் கடைசியாக புத்தருக்கு ஞானம் வந்தது வயது போய்த்தார். வயதுகள் தான் புத்தருக்கு ஞானம் வந்தது. உங்களுக்கு ஞானம் வரத்தானே வேணும். ஒரு தினம் 1.5 மாதத்துக்கு மேலே தாமதிக்கிறீங்களே, மெனக்காட்டி இல்லையா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், எல்லா பென்ஷன் கொடுக்கிற ஒரு டைம் பல சொல்றேன், டிபார்ட்மெண்ட் வெரி குட் ஜாப். சரி, இப்படியான விசாரணையை வச்சு 10 கேஸ் இருக்கு போல எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஓய்வூதியம் உங்களுக்கும் வரும், அந்த பிரச்சனை உங்களுக்கும் வரும் சார். என்னென்றால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சால கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு வருஷத்தில் 400 பேருக்கு பென்ஷன் கொடுப்பட்டது. இப்போ என்னட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸின் படி எங்கள்கிட்ட இதுவரையும் வந்த கிட்டத்தட்ட ஒரு கடந்த 5 வருடங்களில் வந்த அப்ளிகேஷனில் 7 அப்ளிகேஷன் தான் பெண்டிங்காக இருக்குது. அது அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிற இஷ்யூக்கள் உட்பட சில டாக்குமெண்டேஷனில் இருக்கிற ஃப்ராடும் இருக்குது. அதில் அது அந்த இடத்தை விட இப்போ சார் சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஆர்டிஎன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நாங்கள் பார்க்கலாம். சரி, அதை சொல்லுங்க, அவருக்கு அவர் சொன்னால் பார்க்குறோம். சரி, அவர் எந்த ஸ்கூல் தேவையில்லை. நீங்கள் இந்த கல்லூரியிலே ஒரு ஆசிரியர். சரி, எதுக்கு நாங்களே சரி. அடுத்தபடியும் சரி, நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லுவார். ரைட் ரைட். அந்த விஷயம் பேசி முடிஞ்சாது. சரி, அதை நீங்கள் கதைச்சி அவர்கிட்ட பேர் எடுத்துக்கொண்டு பாருங்க. பேர் எடுத்துக்கொண்டு பார்த்தா அதுக்குரிய பதில சொன்னால் சரி. ரைட். அடுத்தபடியும் இந்த நீண்ட தூர பயணிகள் பேருந்து நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அதனை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சனூடாக எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த அபிவிருத்தி வேலைகள் மேற்கொள்வதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சிபாரிசை பெற்றுத்தர சொல்லி அந்த வகையிலே இங்கே அது சமர்ப்பிக்கப்படுகின்றது. அடுத்தபடியும் போக்குவரத்து சேவைகள் தொடர்பானது அந்த வகையிலே பாடசாலை பேருந்து சேவை, கிராமிய பேருந்து சேவை மற்றும் இரவு நேர பேருந்து சேவை தொடர்பான விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதிலே முதலாவதாக தற்போது இயக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவை தொடர்பான தகவலுக்காக. அதே போன்று இலங்கை போக்குவரத்து சபையினர் தற்போது நடைமுறையில் உள்ள 27 சிசு செசரிய பேருந்து சேவை தொடர்பான விவரமும், அதே போன்று அதற்குரிய மாதாந்த பருவச்சீட்டுக்குரிய கட்டணம் தொடர்பான பாடசாலை மாணவர்களுக்கான விவரம் இங்கே காட்டப்படுகிறது. அதே போன்று பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவையினுடைய புதிய கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. தேவைப்படும் சேவைகளினுடைய எண்ணிக்கை, மாணவர் எண்ணிக்கை, ஆசிரியர் எண்ணிக்கை மொத்தம் ஆகிய விவரங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. அதேபோன்று கிராமப்புற பேருந்து சேவையினுடைய புதிய கோரிக்கைகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட செயலகத்தில் நடந்த கலந்துரையாடலுக்கு அமைவாக இந்த விவரங்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரிலிருந்து கோரி பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை உடனடியாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பி இதுக்குரிய தொடர் நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்கிறோம். சரி, அடுத்ததாக இரவு நேர பேருந்து சேவை அது இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்த விடயம் இலங்கை புகையிரத திணைக்களத்தினாலே பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் ஏற்கனவே கலைக்கப்பட்டது. 33 பாதுகாப்பு கடவைகள்